ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. வால்மீகி ராமாயண சார அனுபவத்தில் ராமபிரானுடைய பிரதான குணமான கஹ குணவான் என்கின்ற தொடர்ச்சியிலே பிள்ளை லோகாச்சாரியாரினுடைய அனுபவமும் கட்டாயம் நாம் அனுபவிக்க வேண்டியது. அஷ்டாதச ரகசியத்தில் தனித்வயம் அப்படிங்கிற ரகசியத்தில் கோன் வஸ்மின் குணவான் என்பதிலே வனவாசோ மகோதயா அப்படின்னும் ஆவாசம் துவகமிச்சாமி என்றும் உகந்து தோழன்னி என்று இப்படி பல இடங்கள்ல ராமனுடைய குணத்தை சீல குணத்தை நாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு இவர் ஸ்ரீசுக்தி அருளி உள்ளார். சீலவத்தை ஆகிறது அபிஷேக விக்னம் பிறந்தது என்று வெறுப்பின்றியே அப்படின்னு தொடர்ந்து வனவாசோ மகோதயா என்றும் ஆவாசம் துவகவிச்சாமின்னு பல சம்பவங்கள் ராமனிடத்துல நடந்ததையெல்லாம் இங்கே சொல்லி இந்தந்த கட்டத்திலே ராமனுடைய சீல குணத்தை நாம் அனுபவிக்கலாம் என்பது பிள்ளை லோகாச்சாரியாரினுடைய அனுபவம். தசரதன் ராமனை அழைத்து பலவாறு சொல்றானாம், உனக்கு பல முறை சொல்றானாம், உனக்கு ராஜ்யம் தருகின்றேன், நாளை உனக்கு முடிசூட்டுகின்றேன், முடிசூட சன்னாகம் செய், உனக்கு ராஜ்யம் தந்தேன், ராஜ்யம் தந்தேன்னு இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவன் கைகேயினுடைய சொல்ல கேட்டு உனக்கு ராஜ்யம் இல்லை, காடேற செல்ல வேண்டும் என்று சொல்றான். மறுபடி நாட்டை ஆள்வதை காட்டிலும் காடு சென்று ஆழ்வதே எனக்கு பரமானந்தம் அப்படின்னு உள்ளம் பொங்கி தன்னுடைய மகா குணம் வெளிப்படும்படிக்கு ராமன் சொல்றத பிள்ளை லோகாச்சாரியார் இங்கே உருகி அனுபவிக்கிறார். இதை கம்பர் எப்படி சொல்றார்னா, அயோத்தியா கைகை காண்டத்துல இப்பொழுது எம்மனோ ஆலயம் புதர் கெளிதோ யாரும் செம்பரும் குணத்தி ராமன் திருமுகச் செவ்வி நோக்கின். தசரதர் சொல்றார், உமக்கு நாடை ஆழ்வதற்கு இங்கே வாய்ப்பு இல்லை, நீ காடேற செல்ல வேண்டும், காட்டிற்கே செல்ல வேண்டும்னு சொல்லும் பொழுது அந்த சொன்ன தருணத்தில் ராமனுடைய திருமுகத்தை நோக்கின், திருமுகச் செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு வாசக முறைக்க கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. அப்பொழுது அலர்ந்திருக்கக்கூடிய தாமரை மலரையும் வென்று விட்டதா இருக்கு ராமனுடைய திருமுக மண்டலம். உனக்கு நாடில்லை, காடுதான் நீ செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே ராமபிரானுடைய திருமுக கமலத்திலே தோன்றிய அந்த விகாசமானதை அங்கிருக்கக்கூடியவர்கள் கண்டாரான்னா நமக்கு தெரியாது, அதை சொல்ல வல்லும். அவர்கள் கண்டார்கள் அப்படிங்கிறத நமக்கு சொல்ல முடியாது. ஆகிலும் ஒரு வழியாக நாம் நினைத்து அந்த அனுபவத்தை இங்கே சொல்றோம்னு கம்பர் முற்பட்டு சொல்றாராம். நீ காடேற செல்ல வேண்டும்னு சொல்லி முடிக்கவே இல்லையாம். அந்த சொல்லி முடிப்பதற்குள்ளேயே ராமனுடைய திருமுக மண்டலமானது அந்த கமலத்தையும் காட்டிலும் விகாசம் அடைந்து வென்று விட்டதாம், தாமரையையும் வென்று விளங்குகின்றதாம். அந்த சொல் செவிப்பட்டதுமே. ஏன்னா நாட்டை ஆளக்கூடிய சமயம் கிடைத்திருந்தது அப்படின்னு சொன்னா ராமனுடைய பரத்வ குணம் மாத்திரமே ஓங்கி வளர்ந்திருக்கும். சீலகுணத்தை காட்டுவதற்கு இங்கே வாய்ப்புகள் இருந்திருக்காதா? காடேற செல்லும் இடத்துல தன்னுடைய சீலகுணத்தை எல்லாம் ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு சம்பவத்திலேயும் திளைக்குமாறு செய்யலாம் அப்படிங்கிறதுனால அதை ஒட்டியே வனவாசோ மகோதயா ஆக வனத்துக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த சொல் செவிப்பட்ட உடனேயே ராமனுடைய திருமுக மண்டலமானது தாமரையையும் வென்றுவிட்டது. ஆக அந்த சீலகுணத்தை காட்டுதற்கென்றே அவதாரம், அதுக்குத்தானே ராமாவதாரம். அந்த அவதாரம் என்று தனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது, இப்படி ஒரு அனுகிரகம் கிடைத்தது அப்படிங்கிறதுனால அவன் வனவாசோ மகோதயா அப்படின்னு முதலிலே. அடுத்தது ரிஷிகளிடத்துல எப்படி அங்க காடேற சென்று ரிஷிகளிடத்துல காட்டியது சீலகுணத்தை. ஆசிரமங்கள்லாம் ரிஷிகள் தங்கியிருக்கக்கூடிய ஆசிரமங்கள்ல சென்று தானாக அவர்களிடத்துல அவர்களுக்கு தொண்டு செய்ய முற்பட்டு அவர்களிடத்துல நன்னாக நடக்கின்றதா அப்படின்னு போன்ற குசல பிரசனம் எல்லாம் வினவி கொண்டிருந்தானாம். அப்படி அவர்கள் தாம் தன்னுடைய குறைகளை சொல்லி முடிப்பதற்குள்ளே இவன் சென்று அவர்களுடைய குறைகளை முடித்து தருவதற்கு பிரசீதந்து பவந்தோமே ஹ்ரீரேஷாகி மமாதுலா எதித்ருகை ரகம் விப்ரை ருபஸ்தேயை ருபஸ்திதா அப்படின்னு ராமபிரான் தன்னுடைய நிலையை விட்டு அபிமானத்தை விட்டு இந்த ரிஷிகளிடத்துல அவர்களுடைய குறையை தீர்ப்பதற்காக இப்படி குசல பிரச்சனம் பண்ணினானே அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அவனுடைய சீல குணத்தை விளக்கினபடியே சொல்றார். அகம்வேத்மி மகாத்மானாம் ராமம் சத்திய பராக்கிரமம். விஸ்வாமித்திர முனிவரை நோக்கி சொல்றானாம் ராமன், முனி சிரேஷ்டரே இமம் ஸ்ம முனிச்சா தூலரே,
கேளுங்கள். கிங்கரவ் சமுபஸ்திதோ ஆக்ஞாபய இதேஷ்டம் வை சாசனம் கரவாவ கிம். நானும் அடியேனும் என்னுடைய தம்பியும் தேவரீர் இடக்கூடிய ஆக்ஞைக்கு காத்து கொண்டிருக்கோம். என்ன செய்ய வேண்டும்? இந்த அசுரர்களை எல்லாம் முடிக்க வேண்டுமா? உமக்கு விருப்பமானபடியெல்லாம் எங்களுக்கு கட்டளையிட்டு எங்களுடைய பணிவிடைகளை எல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தாழ இறங்கி நின்றானே. தாழ்ந்து இறங்கி நின்றதனால அந்த இடத்துல சீலகுணம் பரிமளித்ததை நாம் காணலாம். அப்படிங்கிறதுனால வனவாசோ மகோதயா அப்படி இன்னும் அகம் கரிஷ்யாமின்னு இளையாழ்வார் சொல்றது போல தானும் சேர்ந்து கொண்டு ரிஷிகளிடத்துல முன்வந்து சொன்னதனாலே இந்த இடத்திலேயும் சீலகுணத்தையும் பார்த்து அதற்கு மேலே தோழன் என்று குகப்பெருமானிடத்தில், அதாவது மற்ற ஜாதிகளிடத்திலேயும், ஒரு குரங்குன்னு சொல்லக்கூடிய வானர முதலிகளிடத்திலேயும் இப்படி சொல்றதுனாலே இந்த சம்பவங்கள் மூலமாக ராமனுடைய சீலகுணம் நன்னாக வெளிப்படுகின்றது அப்படின்னு பிள்ளை லோகாச்சாரியாரினுடைய அனுபவம். அடுத்த குணமாக கக வீரியவான் என்கின்றத தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.